கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினியில்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. அன்பு நிறைந்த பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம். இந்த சிவஸ்ரீ இன் பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் வணக்கங்களும். நான் எத்தனையோ விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பு ஒவ்வொரு ராசிக்கும் யோகம் எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு சிறு வழியை இறைவன் கொடுக்க மாட்டானா? இப்படி தான் நம்ம எல்லாருமே காத்திருக்கிறோம். எல்லாருடைய மனசுலேயும் அந்த எண்ணம் இருக்குது. நான் சொல்லுவாங்க, சார் புள்ளி வைங்க, நான் கோலமே போடுவேன் அப்படின்வாங்க. அந்த புள்ளியை வைக்கணுமே. அந்த புள்ளியை கடவுள் வைக்கிறாரா வைக்கலையா? இதுவே நம்ம பல பேருக்கு பல டவுட்டு வரும். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். இந்த புள்ளியை கடவுள் வைக்கிறார். எப்படி புள்ளி வைக்கிறார்? எந்த காலத்தில் கொடுக்குறார்? இதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் ஒரு பெரும் புள்ளியாக வருவதற்காக இந்த பதிவு உங்களுக்கு உதவும். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? மிகப்பெரிய அவசரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போல்லாம் அப்படி கண்ணிமைக்கு நேரத்தில் கல்யாணங்கள்லாம் நடக்குது. ப்ராசஸிங் ரொம்ப டைம் கம்மி. எல்லாம் அவசர உலகம். நாம் நினைக்கிறத விட இன்னொருத்தன் நினச்சிட்றான் டக்குன்னு ஒரு விஷயத்த. எல்லாம் கேப்பில் டக்கு டக்குன்னு உள்ளே புந்துடுறான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ நமக்கு யோகம் இருக்கா இல்லையா? பிறந்துட்டேன் சார், எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா? அதிர்ஷ்டம் இல்லாமையா ஆண்டவன் நம்மளை படைக்க வச்சுருப்பான். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சிப்பு ஒன்று கொடுத்துருக்குறான். நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சிப் இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கு ஒரு திறமை இல்லாமல் எந்த ஆசாமிகளும் கிடையாது. நாம் சில விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது, அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம் அந்த பக்கம் போகிறது இல்லை, அதனால் நமக்கு அதில் திறமை இல்லை, நாமளே நினச்சிக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு வழியில் நாம் உள்ளே போனால் அதில் டீப்பாக போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம திறமை வெளிப்படும். அதே நீங்கள் சில விஷயங்களில் போய் தோல்வி அடைஞ்சிருவோம், வேண்டாம், அதை விட்டு வாங்க. அப்போ உங்கள் திறமை இன்னொரு இடத்துல தான் இருக்குது. நிறைய தோல்விகளை பார்த்துட்டு அதே இடத்துல கிடக்கக்கூடாது. இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு ஜோதிடத்தில் நம்மளுடைய ஜாதக நிலைகள் சரியாக இருந்ததுன்னா யோகம் எத்தனை காலத்தில் எவ்வளோ நேரத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும். எப்போ பார்த்தாலும் முயற்சி பண்ண வேண்டாம். இதை தெரிஞ்சுப்போம் வாங்க. காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் கன்னியை போல் கலங்காத உள்ளம் யாருமே கிடையாது. கன்னி ராசினாலே கலங்காத உள்ளம் படைத்தவர்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினில் உலகம் மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் வருந்தாதே. இப்படி தான் கன்னிராசி. கலங்க மாட்டீங்க, கலங்க முடியாது. கலக்கம் வந்தாலும் வெளியில் காட்டிக்க முடியாதப்பா. இப்படி ஒரு அற்புதமான ராசி. உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், 3 நட்சத்திரம் இந்த கன்னிராசியில் உட்காரும். அதில் பாருங்கள், உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் அங்கே தான் இருக்கும். சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க. கௌரவத்தின் பால் வாழக்கூடியவர்கள். கௌரவம் ரொம்ப முக்கியம். கௌரவம் தான் முக்கியம். அதனால் யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினா பிடிக்காது, புகழ்பான்னா பிடிக்காது, துதிப்பான்னா பிடிக்காது. உண்மையாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் உயிரை கொடுப்பீங்க. உண்மை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைக்கு பக்கத்தில் இருப்பீங்க. ஆனால் நிறைய இடத்துல உங்களை ஏமாற்ற தான் செய்வாங்க. உங்களை வருத்தப்பட வைக்க தான் செய்வாங்க. என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன் ஐயா, என்னைய போய் ஏன் ஏமாத்தினேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இவன் சின்ன பிள்ளைத்தனமாக அப்படி நடந்துக்கிட்டாங்க? நான் எவ்வளோ பெரிய கௌரவமான ஆளாக நினச்சேன் தெரியுமா? கொஞ்சம் லோஃபராக நடந்துட்டாங்க. நான் தான் தப்பாக கொஞ்சம் பயணத்தை அவங்களோட பழகியிருக்கக்கூடாது, அவங்களோட நான் பேசியிருக்கக்கூடாது அப்படிலாம் மனசார யோசிக்கக்கூடியவர்கள்
உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள். ஏன்னா இந்த கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒய்யாரமாக இருக்கணும்னு ஆசை வரும். ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னும் போது கொஞ்சம் வருத்தம் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள உரசி பார்க்காதீங்க. அவங்க பிடிக்கலைன்னா விட்டு விலகிடுவாங்க. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சிங்க குழந்தைங்களா, உங்களுக்கு ஒருத்தவங்களை விட்டு விலகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு நேரம் வந்தால் விலகிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காதீங்க. உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகாது. உங்களை தேடி அவங்க வரணும், நீங்கள் அவங்கள தேடி போகாதீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது யோகமாக வராது. உங்களை தேடி அவங்க வரணும், அது யோகமாக வரும். நீங்கள் ஒருத்தவங்களை தேடி போனால் நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க, அது யோகமாக வராது. இவனுக்கு அவன் நல்லவனாக தெரிவான், அவனுக்கு அவன் நல்லவனாக தெரிவான். ஆனால் நல்லவனாக தெரிவானே தவிர அவன் பழகும்போது கெட்டவன்றது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடும். அதனால் நிறைய ஏமாற்றங்களை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் பார்வையிலே தெரிஞ்சிடும். பிடிக்கலைன்னா விட்டுடுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டு வேண்டாம். நீங்கள் சூரிய திசையில் பிறந்திருக்கீங்க, கௌரவம் தான் முக்கியம், புகழ் தான் முக்கியம். உங்களுக்கு ஆல்ரெடி சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒன்று பதிவாயிடும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது கரெக்டாக தெரியும். இந்த ஆள் இதுக்கு சரி வர மாட்டான், இந்த ஆள் இதுக்கு சரி வருவோம், இவனுக்கு நம்ம தலை வணங்குவோம், இவனுக்கு தலை வணங்கக்கூடாது. உங்கள் தலை சாதாரணமாக குனியக்கூடாது. கவிஞர்கள் எழுதுவாங்க, என் பேனா தலை குனியும் பொழுது பலருடைய வாழ்க்கை தலை நிமிருன்னு எழுதுவாங்க. கவிஞர்களுடைய எழுத்தில் இருக்கும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் தலை குனியிறீங்கன்னா உங்களுக்கு பல பேர் நல்லா இருக்கணும், கண்டவன்ட்டு தலை குனிஞ்சிடக்கூடாது. இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. உத்திர நட்சத்திரம் இதுதான் உங்களுடைய பலம். அப்போ தான் உங்களுக்கு யோகம், அதுதான் யோகம். காலப்புருஷன் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான், கால தத்துவம் தான் யோகத்தை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரம் சந்திர தசையில் பிறக்கீங்க, சக்தி ரூபமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள பராசக்தி ஸ்வரூபம் இருக்கும். ஒரு அம்பாள் இருப்பாங்க, ஆண் பெண் இணைந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அஸ்த நட்சத்திரம் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தவர்கள். ஒரு அம்பாள் உங்கள்கிட்ட இருப்பாள், சுவாமி இருப்பார், சிவசக்தி ஸ்வரூபம். ஆமாம், உங்களுக்கு சுவாமி எந்த அளவுக்கு பிடிக்குதோ சக்தி எந்த அளவுக்கு பிடிக்கும். அஸ்த நட்சத்திரம் இந்த உலகத்தில் மனுஷாலை நம்புறதை விட கடவுளை நம்புங்க. உங்களுக்கு கடவுள் நிறைய இன்டிமேஷன் கொடுப்பார். அவர் இன்டிமேஷனை கொஞ்சம் கூட விட்டுடாதீங்க. நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி இன்டிமேஷன் கிடைக்கும். அதுவும் உக்கிரமான சாமியை கும்பிட்டு பாருங்கள், உடனே இன்டிமேஷன் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரம் உக்கிர சாமி, சக்தி ரூபம், சக்தி பிரளயம். உக்கிரமாக இருக்கிற சக்தி ரூபத்தை நீங்கள் கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாசாக நீங்கள் என்ட்ரி ஆவீங்க. நீங்கள் எதை வேணான்னு வெறுத்து போகிறீங்களோ அது உங்களை தேடி வரும். எதை நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்களோ அது விலைக்கு போகும். வேண்டாம், இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெறுக்கணும், அது உங்களுக்கு வரும். நீங்கள் வெறுக்கணும், அது உங்களுக்கு வரும். நீங்கள் வெறுக்காமல் அதை தேடி போகும்போது ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணிடுவாங்க. மனுஷா உங்களை ரொம்ப ஏமாற்றுவாங்க. அஸ்த நட்சத்திரக்காரர்களே, மனுஷன் போடுற கணக்கை நீங்கள் நம்பாதீங்க. அந்த கணக்கை நீங்கள் வாங்கி ஒரு தடவை பாருங்கள், இது கரெக்டா, இந்த கணக்கு கரெக்டுன்னா நீங்கள் அதில் இறங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். தலை முழு போகிறது இல்லை, இவன் இல்லைன்னா இந்த மடம், இல்லைன்னா அந்த மடம், இந்த அவ்வளோதான், அப்படி நினச்சிக்கணும். சார் வாக்கு கொடுத்துட்டேன் சார், அவன் எனக்கு ரொம்ப நண்பன் சார், இந்த கதையெல்லாம் அஸ்தத்துக்கிட்ட வரவே கூடாது. மதி நுட்பம் இந்த இடத்துல சொல்லிடும், சப்கான்ஷியஸ் மைண்டில் அடிச்சிடும், வண்டி வேலை செய்யும். ஃபாலோ பண்ணுங்கள். சக்தி உள்ளே இருப்பா, அம்பாள் இருப்பா, தெய்வ வடிவம் இருக்குது. சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதம் செவ்வாய் அனுகூலம் கொண்டவர்கள். சித்திர நட்சத்திரம் 1, 2 செவ்வாய் அனுகூலம், பூமி லாபங்கள் ஏற்படும், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய வல்லமை ஏற்படும், முருகபெருமானுடைய ஆற்றல் ஏற்படும். சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமானுடைய ஆற்றல், சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமான் அனுகிரகத்தை கொடுப்பார், புகழ் கிடைக்கும், கௌரவ பதவிகள் கிடைக்கும், நம்மளை ஒரு மதித்து கொடுப்பான் ஒரு விஷயம், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தேக குணம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. இந்த சந்தேகமும் பயம் வந்தால் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும். ஆனால் சித்திர நட்சத்திரக்காரவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பை வச்சுக்கணும். நீங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு ஸ்பை, உங்களை நீங்கள் நம்பணும்,
இன்னொருத்தரை நம்பக்கூடாது. இன்னொருத்தவங்களை நம்புறதுக்காக பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட கூட்டணி போட்டுக்கிட்டு நீ கொஞ்சம் பார்த்து எனக்கு அவனை பார்த்து செக் பண்ணி சொல்லு இது அப்படின்னு ஒருத்தவனை கூட சொல்லக்கூடாது. இங்கே நடக்கிறதெல்லாம் நீ அப்பப்போ எனக்கு கொடு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை சொல்லாமல் சொல்லணும். அதுதான் மேட்டர். நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் எல்லாத்தையும் ரகசியமாக எங்களை வாட்ச் பண்ண சொல்லிக்காரன்னுவாங்க. அது கிடையாது. சித்திரை நட்சத்திரக்காரவங்க ஒருத்தவங்களை பேச விட்டு நம்ம உட்காந்துருக்கணும். அவன் எல்லாம் பேசி கொட்டிடுவான், உளறி கொட்டிடுவான். கொட்டின பிறகு அவனுக்கு ஒரு 50 ரூபா பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா இதையே அவன் தொடர்ந்து கொட்டுவான். இப்போ உங்கள் பயம் போயிடும், உங்கள் சந்தேகம் போயிடும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட வாழ்க்கையுடைய ஆரம்பம். அதுதான் யோகம். உங்களுக்கு தலைமை பண்பு வரும். நீங்கள் அடிப்படையிலிருந்து பெரிய ஆளாக வருவீங்க. உங்களை யாரும் தூக்கி விட முடியாது. நீங்களாம் அடிப்படையிலிருந்து வரணும். சிபாரிசு எல்லாம் வேலை செய்யாது உங்கள்கிட்ட. உங்களுக்கு உங்கள் தன்மை, உங்கள் குணமே உங்களை உயர்த்திடும். அப்படிப்பட்ட சித்திரை நட்சத்திரத்துக்கு முருகனுடைய அனுகிரகம் உண்டு. பார்த்துருக்கீங்களா? பிள்ளையாருக்கு கூட சிபாரிசு உண்டு, முருகனுக்கு சிபாரிசு கிடையாது. பிள்ளையார் பாருங்கள், ஞானப்பழத்தை கேட்கும்போது அந்த எந்த பிரச்சனையை உருவாக்குனாரோ அந்த நாரதர்கிட்டே அந்த கேள்வியை கேட்டு பதிலை வாங்கிடுவார். முருகனுக்கு கொஞ்சம் யோசிக்க மாட்டார், கட்டம் கிளம்பிடுவார். நோ சிபாரிசு. அதே தான் சித்திரை நட்சத்திரம். சிபாரிசெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் நடந்துக்கிற நல் பேர், நீங்கள் போகிற ரூட்டு, அதுலேயே உங்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இதுதான் இந்த கன்னிராசி. சித்திரை நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களே, இந்த உலகத்தை ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் வருவீங்க. நல்ல மனம், நல்ல குணம் என்றைக்கும் உங்களோட இருக்கும். இனிமையான புன்னகையை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க, வெளிப்படையாக இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல நாகரிகம் தெரிந்த மனிதர்களாக நீங்கள் என்றைக்குமே இருப்பீங்க. நீங்கள் போகிற குணம், உங்களுடைய சொல் வன்மை எல்லாம் சிறப்பு. உங்களை கெடுப்பவர்கள் யார் வேணாலும் இருக்கட்டும், அவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள். ஆனால் என்றைக்கும் கெட்டவனுக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். நம்பி இருக்கலாம், உங்களை நல்லது நடக்கும். அதனால் வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ராசி யோகமாக இருக்கணும், சக்ஸஸாக இருக்கணும்னா இந்த 3 விஷயத்தை அவசியம் செய்யுங்க. முதல் விஷயம், நம்ம யோகம் பெறணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை கண்டினியூட்டியாக செய்யுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். நீங்கள் யாருன்னு ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறது, கண்டினியூட்டி. எது செய்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது வெற்றி அடையும். மூணாவது, தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது. தெய்வம் உங்களை என்றைக்கும் தோக்க விட மாட்டார். நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை கொஞ்சம் சோதிக்கலாம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நாம் நம்புகிற விஷயம், நினைக்கிற விஷயம் நடக்க தாங்க போகுது. நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய விதி பயன் கொஞ்சம் ஆட்டி வைக்கும். ஆனால் நம்புகிற தெய்வம் ஒரு நூலை அப்படி தூக்கி எரிஞ்சு, வாடா மேலே ஏறுடா, நான் உனக்கு இருக்கேன்டா, ஆட்டி வைக்கிறதும் ஆண்டவன் தான், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதும் ஆண்டவன் தான். ஆட்டி வைக்கிறானேன்னு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அங்கேயே நின்றுடாதீங்க. மீண்டும் முயற்சி பண்ணுங்க. அந்த முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது ஆண்டவனுக்கே ஆசை தாங்க முடியாமல் ஒரு கயரை கொடுத்து தூக்குவான். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க, உங்கள் நட்சத்திரம் பிரகாசப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்தணுன்னா உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு, உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் முன்னாடி சொன்ன கோவிலுக்கு போய் அந்த சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. உங்கள் நட்சத்திரத்தை பிரகாசப்படுத்துங்க. அப்போ கடவுள் கொடுக்குற, உங்களை காப்பாற்றுறதுக்காக கொடுக்குற அந்த கயிறு அது கண்ணுக்கு தெரியும். அதை மேலே பிடிச்சி நம்ம மேலே ஏறலாம். அதுதான் யோகங்க. தத்தளிக்க விடமாட்டாருங்க கடவுள், கஷ்டப்படுத்த விடமாட்டாருங்க. மனுஷந்தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துவான். கண்ணுக்கு தெரியாத கடவுள் உள்ளத்தில் உறைஞ்சிருக்காருங்க. நம்ம மனசை சுத்தமாக வச்சுப்போம், நம்புவோம். அவர் அனுப்புகிற அந்த தூது நமக்கு கிடைக்கும், அவர் அனுப்புகிற அந்த கயிறு நமக்கு கிடைக்கும். பிடிச்சி மேலே ஏறலாங்க. என்றைக்கு நம்ம வீழ்ந்துட மாட்டோம். இது வீழ்வதற்காக எடுத்த ஜென்மம் இல்லைங்க, வாழ்வதற்காக எடுத்த ஜென்மம். எந்த நேரத்துலையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் என்றைக்கும் விழ மாட்டீங்க. நல்லதே நடக்கும். பிள்ளை தமிழ் நேயர்களே, நல்லதே நடக்கும்.